Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். சில பேர் ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து ஃபிட்னராக போவாங்க, இல்லாட்டி கமெண்ட்ரி கொடுக்குறவங்களா போவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் சினிமாங்கிறது ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு தளம் தானே. ஆல்ரெடி அவங்க கிரிக்கெட்டு வீரராக இருக்கிறப்ப நிறையா விளம்பர படங்கள் நடிச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு சரியான வரக்கூடிய கதைகள் அமைஞ்சால் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால் சமீப காலமாக வட இந்தியர்கள் கவனம் அதிகமாக தமிழ் தெலுங்கில் விழுந்திருக்கு. பாம்பே சேர்ந்த சில நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 10 படம் பண்ண போகிறாங்க, ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போகிறாங்க, தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜில் பண்ண போகிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வட இந்தியா பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து சவுத் இந்தியாவுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. தோனி அவர்களுமே ஒரு படம் தமிழில் தயாரிச்சிருக்காரு. ஸோ கிரிக்கெட் வீரர்களுக்கு சினிமா துறை மேலே ஆர்வம் வந்து எப்படி இருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சினிமா இந்த மாதிரியான மாடலிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு வேறு விஷயம் கிடையாது. அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறப்பயே நிறையா விளம்பர படங்கள் அதுங்கிற விஷயங்களில் பண்ணியிருக்கிறதுனால அது சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலே இருப்போம் அப்படிங்கிறதுனால அதை சேர்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன் டைம்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா, சின்ன தலைன்னு சொல்லக்கூடியவர், இப்போ வந்து படம் நடிக்க போறாரு. அதுவும் தமிழ் படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு. அதற்கான வெளியீட்டு விழா நடந்துச்சு. ஸோ அதாவது சினிமா நடிகர்கள் எல்லாருமே அரசியலை நோக்கி போறதுனால கிரிக்கெட் சார்ந்து இல்லை மற்ற துறை சார்ந்தவங்க எல்லாமே சினிமாவை நோக்கி வரதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை இது வந்து அவங்க கிரிக்கெட் வீரர்கள் ஆல்ரெடி அவங்க நிறைய விளம்பர படங்கள் நடித்து அவங்க ஆல்மோஸ்ட் ட்ரெயின்ட் ஆனா இருப்பாங்க. அப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் சில பேர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சாக போவாங்க, சில பேர் ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து ஃபிட்னராக போவாங்க, இல்லாட்டி கமெண்ட்ரி கொடுக்குறவங்களா போவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் சினிமாங்கிறது ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு தளம் தானே. ஆல்ரெடி அவங்க கிரிக்கெட்டு வீரராக இருக்கிறப்ப நிறையா விளம்பர படங்கள் நடிச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு சரியான வரக்கூடிய கதைகள் அமைஞ்சால் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. தமிழ்நாட்டிலேயும் நிறைய நடிகர்கள் அது கிரிக்கெட் வீரர்கள் நடித்தாங்க. பட் அவங்க அந்த உயரத்துக்கு போக முடியலையே. ஒவ்வொரு துறையில் அவங்க ஜாம்பவானாக இருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் அதை வந்துட்டு கையை சுட்டுட்டு போயிருக்கிறாங்க, வந்துட்டு பல பேரும் சைனாகவும் போயிருக்கிறாங்க. இவர் புதுசாக வந்திருக்கிறாரு, அதுக்கு சம்மந்தமாக நேற்று பூஜையெல்லாம் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டாங்க. இனி அவருடைய படம் எப்படி இருக்குது, அவர் எப்படி அதை சைன் பண்ண போகிறாரு, எப்படிங்க ஸ்டே பண்ண போகிறாருங்கிறத அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றி தான் தெரியும். அவர் தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் நடிக்கிறதா இருக்கு. அவர் ஆல்ரெடி குஜராத்தை சேர்ந்தவராக இருக்காரு. ஸோ பாலிவுட்லேயும் நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் ஆனால் தமிழை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை, இது ஒரு பேன் இண்டியா படமாக பண்ணுவாங்க. பேன் இண்டியா படமாக பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டை போடுவாங்க, சில ஆர்டிஸ்ட்டு ஹிந்தியில் இருக்க ஆர்டிஸ்ட்டை போட்டு அது ஒரு பேன் இண்டியாவாக கொண்டு போயிடலாம். அவங்க சவுத் சைடில் ஃபுல்லாக இவரை வச்சு சைடில் சவுத் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நார்த் இந்தியாவிலும் சில நடிகர்களை போட்டு அந்த படத்தை நார்த் இந்தியாவிலையும் கொண்டு போகும். நார்த் இந்தியாவிலையும் அவருக்கு தெரியும். அப்படிங்கும் போது அவரை வந்து ஒரு இந்தியா முழுவதும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாற்றலாம். ரெண்டாவது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால் சமீப காலமாக வட இந்தியர்கள் கவனம் அதிகமாக தமிழ் தெலுங்கில் விழுந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ அஜய் தேவ்கான் வந்து தமிழில் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ எல்லாருக்குமே தமிழ்நாட்டையும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேலே ஒரு கண்ணு வந்துருச்சு. ஏன்னா 1000 கோடி படங்கள் அங்கிருந்து தான் வருது. அப்படிங்கிற KGF மாதிரியான படங்கள், பாகுபலி, புஷ்பா 2 மாதிரி படங்கள்லாம் 1000 கோடி 800 கோடி அப்படிங்கும்போது ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆகுது. அப்படிங்கிறனால தென்னிந்தியாவை நோக்கி போகிறாங்க. தென்னிந்தியாவை நோக்கி வர்றப்ப தமிழ்நாடும் ஆந்திராவும் அவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்குது. நிறைய அங்கே இருக்க டேரக்டர்ஸும் போய் சமீப காலமாக பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதை இவங்க இப்போ வட இந்தியர்களுடைய சினிமா தளமாக தென்னிந்தியாவை அவங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் காஸ்டிங் ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஷூட்டிங் கேஸ் அங்கே சீக்கிரம் எடுத்துடலாம். அங்கெல்லாம் இந்தியில் பொறுத்த வரைக்கும் 12 மணி 11 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷாட்டே வைப்பாங்க. 6 மணிக்கு பேக் பண்ணிடுவாங்க. நம்ம இதில் 9 மணிக்கு வச்சுருவோம் ஃபஸ்ட் ஷாட்டு. 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க, சின்சியராக வேலை பார்ப்பாங்க. கண்டென்ட் வைஸும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சவுத் இந்தியாவில் ஆர்டிஸ்ட் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, டெக்னீஷியன் ரொம்ப சவுண்டாக இருக்கும். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிவுட்டில் இருக்கக்கூடிய பல பிரபலியமான டெக்னீஷியன் பூரா தமிழர்கள் தான். தமிழர்னு சொல்லக்கூடிய சவுத் இந்தியன் தான். சவுண்டாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பெரிய அளவில் இருக்காங்க. அப்போ இதை வந்து அவங்க இப்போ ஒரு சினிமா ஹப்பாக பார்க்குறாங்க சவுத் இந்தியாவை. அப்போ எல்லாருமே இதை நோக்கி இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில கம்பெனிஸ் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. பாம்பே சேர்ந்த சில நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு 10 படம் பண்ண போகிறாங்க, ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போகிறாங்க, தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி லாங்குவேஜில் பண்ண போகிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வட இந்தியா பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து சவுத் இந்தியாவுடைய
ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. தோனி அவர்களுமே ஒரு படம் தமிழ்ல தயாரிச்சிருக்காரு. ஸோ கிரிக்கெட் வீரர்களுக்கு சினிமா துறை மேல ஆர்வம் வந்து எப்படி இருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சினிமா இந்த மாதிரியான மாடலிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வேறு விஷயம் கிடையாது. அவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறப்பயே நிறையா விளம்பர படங்கள் அதுங்கிற விஷயங்களில் பண்ணியிருக்கிறதுனால அது சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலே இருப்போம் அப்படிங்கிறதுனால அதை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். முருகதாஸ் சார் அவர்கள் வந்து சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணாரு பாலிவுட் ஹீரோ வச்சு. பட் ஆனால் அந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி தோல்வி தான் அடைஞ்சிச்சு. ஸோ இவர் வந்து இங்கே நடிக்கிறது மூலியமா இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நினைக்கலாம்? சரி, அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே நடிக்கிறத பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம். ஆனால் அது யாரையும் தீர்மானிக்கிறது வந்து கண்டென்ட் தான். இங்கே இருக்கிற நடிகர் பெரிய பெரிய நடிகர்கள் படம் நல்லாலாம் ஓட மாட்டேங்குது, விமர்சனத்துக்குள்ளாது ட்ரோல் ஆகுது. கொண்டாடிய பல நடிகர்களை இங்கே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டென்ட் தான். அவர் எந்த மாதிரியான கண்டென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாரு, அது அவருக்கு சூட் ஆகுதா, அது தமிழ்நாட்டு மக்கள் சவுத் இந்தியன் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையை பொறுத்தா இருக்கு. ஒரு கிரிக்கெட் வீரர்ன்ற பிம்பம் இருக்கு. சிஎஸ்கே டீம்ல விளையாடி நிறைய ரசிகர்களை சம்பாரிச்சு வச்சிருக்கிறதுனால படம் நடிச்சா அந்த படம் ஓடிருன்ற ஒரு தாட் இருக்குமா? இல்லை, அது ஒரு ப்ரொமோஷனுக்கு பயன்படும்ல. இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக புதிய ஆட்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஆட்களுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். காமனாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவர் யார் தெரியும்? ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத நபராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அவருக்கு யாரும் தெரியும்? ஒரு பெரிய எழுத்தாளராக இருப்பார், சாமானியனுக்கு அந்த எழுத்தாளர் யாருன்னு தெரியாதே. அது மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு அவருக்கு தெரியும். அது படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பயன்படும், அவ்வளோதான். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.